Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose only. Learning purpose. Highest calendar guessing. Sorry. KL 3-digit chart. 23/2024. ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து ரிசல்ட் நமக்கு 006 வந்துருக்குது. ஆல்ரெடி 006 வந்துச்சு. சாரி, இந்த 6வது டோட்டலில் வந்துச்சு. ஸோ திரும்ப இதே தான். ஸோ நான் டெய்லி சொல்கிறது தான், ஒரு நம்பர் அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்ப வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான், பட் எங்கே வருதுங்கிறது தான் கொஸ்டின் மார்க்கு. அதனால் நான் ஒரு மெத்தடு, ஒரு இதுக்கு வந்துட்டேன், சஜஷனுக்கு. அது பிரகாரம் நான் சார்ட் வச்சுக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிடலாம். புதுசாக பார்க்குறவங்க இந்த சார்ட்டை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் டோட்டல்னால் இங்கே பாருங்கள், 006 இருக்குது. அது 3 கூட்டிங்கன்னா 6, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். 765 நேற்றுக்கு வந்து ரிசல்ட். அது 3 கூட்டினீங்கன்னா 7 + 6 + 5 3 கூட்டினீங்கன்னா 18 கிடைக்கும், ஓகேங்களா? இது மாதிரி 3 டிஜிட் கூட்டினா நமக்கு இந்த மாதிரி டோட்டல் கிடைக்கும். இதை வந்து கூட்டுறோம்ல, அதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன். அந்த டோட்டலில் தான் ஆர்டராக இருக்கிற எல்லா டோட்டலையும் நாங்கள் பாருங்கள் இந்த சார்ட்டில் போட்டுச்சு. இது ஒரு சார்ட், கம்ப்ளீட் 3 டிஜிட். இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒன்று வந்துச்சு, பக்கத்தில் இங்கே. ஸோ இதனால் டெஃபினட்டாக 7க்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ வேணால் 7 போகலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த் அடிக்கிற ரிசல்ட்டு ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கோம். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. இந்த மந்த்து நம்ம கொடுத்துருக்க கலர் மார்ச்சுக்கு ஆரஞ்சு, போன மந்த் பிப்ரவரிக்கு ப்ளூ, அதுக்கு வந்து ஜனவரிக்கு பிளாக். அப்போ அந்த கலர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மந்த் வந்து ரிசல்ட்டு. போன மந்த்து ப்ளூலாம் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. இப்போ எதனால் இப்படி கொடுத்துருக்குன்னா, போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும். அப்போ ப்ளூக்கு பக்கத்தில் ஆரஞ்சு வரணுமா? ஸோ இங்கே அதே தான் எல்லா மந்த்துக்கும் சேம். போன மந்த் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அதுக்கு அடுத்த மந்த்துக்கு போன மந்த் அடிச்சது பக்கத்தில் வரும். தென் ஒரு நம்பர் ஒரு இடத்துல அடிச்சதுன்னா அதுக்கு பக்கத்தில் திரும்ப வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே அடிச்சிருக்கு, பக்கத்தில் இங்கே அதே தான் இன்றைக்கும் பண்ணி வச்சுருக்குது. ஸோ இங்கே நான் 7 டார்கெட் பண்ணி வச்சுருந்தேன் இன்றைக்கி வரும்னு. ஸோ வரல. ஸோ டெஃபினட்டாக 7 இருக்குது. ஏன்னா 2-3 மாதமாக 7 வரல. அதனால் இங்கே இருக்கிற நம்பர் இல்லை இந்த இடத்துல வைக்கலாம். ஏன்னா இங்கே அடிச்சிருக்கு, சென்டரில் வச்சாகணும். அதிகபட்சம் வாய்ப்பு இங்கே. ஸோ அதனால் சார்ட் வச்சுருக்கு, இதை ட்ரை பண்ணிக்கோங்க. தென் இங்கே கீழே போகும். ஏன்னா இங்கேயே அடிச்சிருக்குல்ல, அதனால் இங்கே போகலாம். தென் நம்ம அங்கங்கே அடிச்சிருக்குது, அது எங்கெங்கே வருதுன்னு நமக்கு கொஸ்டின் மார்க்கு இருக்குது. ஏன்னா வருது, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நம்பர் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது இங்கே போகுதா, இங்கே சென்டரில் அடிக்குதா, இல்லை கடைசியில் அடிக்குதா நமக்கு வந்து தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, சார்ட் வச்சுக்கிறவங்க இங்கே பாருங்கள், இந்த டோட்டலு 0 to 27 இருக்குல்ல, அதை 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, பிரித்து வச்சுக்கோங்க. எப்படின்னா 0 to 10. இப்போ இந்த மந்த் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் வந்து 0 to 10 சின்ன டோட்டல், அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணால் நமக்கு வந்து நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் ஈஸியாகிரும்ல. இப்போ சின்னது ஸ்மால் டோட்டல் நான் ஃபாலோ பண்ணுறேன், சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணுறேன்னா இந்த 0 to 10 ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்குள்ளே வர நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தென் இல்லை நான் சென்டரில் ஃபாலோ பண்ணுறேன்னா 11 to 20 இருக்கிறது, இங்கே இருக்கிற நம்பர் எங்கெங்கே அடிச்சிருக்கோ அது பக்கத்தில் ட்ரை பண்ணணும். இல்லை பெரிய நம்பருக்கு போகிறேன்னா இங்கே 21 to 27 இருக்குல்ல, அங்கே போய் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணுங்கள், நம்பர் பிடிச்சிக்கலாம். இது இன்னொரு ஸ்டெப்பு ஈஸியாக இருக்குல்ல இந்த ஸ்டெப்பு. அப்படி நீங்கள் இந்த மந்த் இங்கே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கே அடித்தனால இங்கே பக்கத்தில் அடிச்சு வச்சுருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கல, இங்கே 6ல் வந்துச்சு ஒரு நம்பரு. ஸோ மறுபடியும் 16க்கு திருப்பி போகும் நினச்சேன், மறுபடியும் 6 வந்துடுச்சு. ஸோ அதனால் 6 இது குரூப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப்னால் என்னென்னா புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். இங்கே இருக்கிற 27 டோட்டலாக நம்ம பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கோம். குரூப்னால் எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0, 10, 20 3 டோட்டல் கவர் ஆகும். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா 0 குரூப் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை நான் 1வது குரூப் ஃபாலோ பண்ணுறேன்னா, இன்றைக்கி வந்து 6னா 6வது குரூப்பில் எத்தனை டோட்டல்னா 6, 16, 26 3 டோட்டல் வரும். டோட்டல்னால் அதை கூட்டுறோம்ல, கூட்டி கிடைக்கிற ஆன்சர் பாருங்க, 2, 6, 2, 16. 26ல் எங்கே போச்சு? அதெல்லாம் வரலாம் எப்போ வேணாலும். தென் 7ல் பாருங்கள், இன்னும் ஒரு நம்பர் வந்திருக்கு, 17 வந்திருக்கு. டெஃபினட்டாக மறுபடியும் 17 போகும், இல்லை 7 போகும்.
ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து நம்பர் நிறையா இருக்கிறனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்து எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஒன்றா சின்ன டோட்டல் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சென்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை எண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய நம்பரில். இப்போ கூட ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சு, இங்கே அடிச்சிருச்சு. டெஃபினட்டாக 7ல் ஒரு நம்பர் இருக்குது. 1 2 வரலாம் நமக்கு லக் இருந்தால் 2 நம்பரு. ஸோ இந்த இடத்தும் இந்த இடம். ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மந்த் வரலையா, இப்போ நெக்ஸ்ட் மந்த்து டெஃபினட்டாக வரும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த நம்பர் இங்கே வருதுன்னு என்றைக்கு ஒரு நாள் அடிச்சு தான் ஆகணும். ஜஸ்ட் 2 months கேப், அவ்வளோதான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா டோட்டலையுமே மந்த் வைஸ் மாற்றி மாற்றி அங்கே அடிச்சு இங்கே அடித்து எல்லாத்தையுமே கவர் பண்ணும். இந்த 27 டோட்டலையும். ஏன்னா மிஷினுக்கு அதுதான் வேலை. என்ன அடித்த நம்பரை தான் ஆல்ரெடி, அது கொஞ்சம் மாற்றி மாற்றி வரும், அவ்வளோதான். ஸோ சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் வாங்க. இங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். உங்கள்கிட்ட சார்ட் இருக்கணும். சார்ட்டை பே பண்ணி ஆகணும். சார்ட்டோட போய் 1000 rupees. விருப்பம் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. நான் ஆல் போர்டு கேட்டிருந்தேன், கொடுத்துருந்தேன் 7-5ன்னு, பட் அது வரல. ஸோ ஃபார்ச்சுனேட்லி ஓகே, அதை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நீங்களே ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, ஒரு ஆல் போர்டில் இன்றைக்கி போடுறேன், நீங்கள் ஒரு 2 வைக்கிறீங்க ஏதோ ஒரு போர்டில், அது வரல. நாளைக்கு வச்சிங்கன்னா வரலாம், வராமையும் போகலாம். 2 ஆப்ஷன் இருக்குல்ல, வரலாம், வராமையும் போகலாம். அது மாதிரி தான் நீங்கள் ஒரு நம்பர் போடுறீங்க, 3 digit பொறுத்த வரைக்கும் அதை மாற்றி வந்துடும். ஆனால் எப்போயோ ஒரு நாள் அந்த 3 digit கரெக்டாக செட் ஆகி வரும். ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆடுறது ஒரு நம்பரை நீங்கள் போடுறீங்க, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கேரண்டியாக, நாளைக்கு இல்லையா அடுத்த நாள் கேரண்டி. ஏன்னா நம்பர் நமக்கு எத்தனை இருக்குது, 0 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் வருதா. அந்த 10 நம்பரை தான் மாற்றி மாற்றி மிஷின் ரொட்டேஷனில் மாற்றி மாற்றி வைக்குது ஒரு 3 digit. அதே ஆல் போர்டில் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் போடுறீங்க, வரல, நாளைக்கு திருப்பி போடுங்க, நாளைக்கு வரலையா அடுத்த நாள் செய்வீங்க. அப்போ வர அன்னைக்கு அந்த ரிசல்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன வந்தாலும் அந்த ரிசல்ட்டு அது வந்து தான் ஆகும். அதனால் அப்படி ஆல் போர்டு ஆடுறவங்க அப்படி விளையாடுங்க. என்னோடய சஜஷன் தென் நான் கொடுத்துருந்தேன். சாரி, அந்த நான் 5-7 கொடுத்து 4 போர்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் வேறு ஏதோ நம்பர் கொடுத்து நாளைக்கு வரலைன்னா என்ன பண்ணுறது. அதனால் மிஷினுக்கு நேற்றுக்கு 765 அடிச்சுது, இன்றைக்கி 0-0 வரும். ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த நம்பர் தான் அப்படி மாற்றி வச்சுருக்குது. இப்போ இந்த 00 வந்தனால இந்த 00 5 ஆக்கும், அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்மளை ஏமாத்துகிற மாதிரி இருந்தால் வேறு நம்பர் போகலாம். ஸோ ஓகே, சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிட்டு சார்ட் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். சார்ட்டை பற்றி டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.